நிலத்தடி நீர் வீணாவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்க மத்திய அரசு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பட்டீல் இது குறித்து மேலும் கூறுகையில், இந்தியாவில் உள்ள மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு விரைவில் பல்வேறு மாநிலங்களில் 22 முன்னோடி திட்டங்களை தொடங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் போதுமான தண்ணீரை பெறுவார்கள். விவசாயிகள் பயன்படுத்தும் நீரின் அளவை பொறுத்து இந்த வரி விதிக்கப்படும். இந்த திட்டங்களை இறுதி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் வரி சவாலாக இருக்கும் என்று விவசாய அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த வரி விவசாயிகளுக்கு கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தின்படி மாநில அரசுகள் மற்றும் உள்ளூர் நீர் பயன்பாட்டாளர்கள் அமைப்புகளின் மூலம் நிலத்தடி நீர் மையப்படுத்தப்பட்ட பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த நீரை அழுத்தத்தை பயன்படுத்தி உழவர்களின் வேளாண் பயன்பாட்டுக்காக அனுப்பும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும். அங்கிருந்து உழவர்கள் தங்களுக்கு தேவையான நிலத்தடி நீரை பெறலாம். எவ்வளவு நீரை உழவர்கள் பெறுகிறார்களோ அவ்வளவு நீருக்கு வரி விதிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை சோதனை அடிப்படையில் பல மாநிலங்களில் 22 இடங்களில் செயல்படுத்த இருப்பதாக அவர் கூறியுள்ளார். உழவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து எடுக்கும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்படுமா, வரியின் அளவு எவ்வளவாக இருக்கும் என்பதெல்லாம் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் தத்துவம் அடிப்படையிலேயே தவறானது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் வீணாவதை தடுக்கும் வகையில்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரும்பாடுபட்டு நிலத்தடி நீரை எடுக்கும் எந்த உழவரும் அதை வீணாக்க மாட்டார்கள். நிலத்தடி நீர் வீணாவதை தடுக்க அரசு நினைத்தால் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் உழவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து ஊக்குவிப்பதும் தான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். வரி விதிப்பது சரியானதாக இருக்காது. அது ஏற்கனவே வாடிக்கொண்டிருக்கும் உழவர்களை மேலும் வாட்டும் செயலாகும் என்றும் கூறினார். நிலத்தடி நீர், குடிநீர் உள்ளிட்டவற்றுக்கு வரியும் கட்டணமும் விதிப்பதற்கான முயற்சிகள் கடந்த 15 ஆண்டுகளாகவே இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் 2012ஆம் ஆண்டில் தண்ணீர் கொள்கை வெளியிடப்பட்டது. அப்போதே அதை பாமக கடுமையாக எதிர்த்தது. பின்னர் அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு 2018 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயன்றது. ஒவ்வொரு முறை மத்திய அரசு இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட போதும் அதை பாமக தீவிரமாக எதிர்த்தது. இனியும் இதே நிலையே தொடரும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்து உள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காத நிலை, உரங்களின் விலை உயர்வு, சந்தை வசதிகள் இல்லாதது என ஏற்கனவே பல வகைகளில் உழவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இத்தகைய நிலையில் வேளாண் பயன்பாட்டுக்கான நிலத்தடி நீருக்கு வரி விதித்து உழவர்களை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடாது. அத்தகைய ஆபத்தான திட்டத்தை தொடக்க நிலையிலேயே மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள பல்வேறு விவசாய அமைப்புகள், விவசாயிகள் பயன்படுத்தும் தண்ணீருக்கு வரி விதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்ப பெற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து 22 திட்டங்களை செயல்படுத்த திட்டம் வகுத்து உள்ளதாகவும் தெரிவித்து இருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்தபோது நாடு முழுவதும் எழுந்த கண்டனங்களின் அடிப்படையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. உலக வர்த்தக கழகத்தோடு இந்தியா செய்துள்ள ஒப்பந்தப்படி தண்ணீரை ஒரு வணிக பண்டகமாக மட்டுமே அரசுகள் அணுக வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது அனைத்து மக்களுக்கும் குடிநீர் கட்டணம் செலுத்தி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாக
உருவாக்கப்பட்டுள்ளதுடன் நாம் பெறும் நீரை அளந்து அதன் அடிப்படையில் அளவில் கட்டணம் விதிப்பதற்காக இந்தியா முழுவதும் ஜல் ஜீவன் திட்டம் கொண்டுவரப்பட்டு அந்த திட்டத்தின் அனைத்து செயல்பாடுகளும் தனியார் பெரு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் எஸ்.என். முருகசாமி. மத்திய அரசாங்கத்தோட ஜல்சக்தி துறை, அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணிக்கு நாங்கள் இனிமேல் வரி போட போறோம்னு அறிவிச்சிருக்கிறார். 22 திட்டங்கள் இதுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களோடு சேர்ந்து இதை அமல்படுத்த போறேன்னு சொல்றார். இது விவசாயத்துல தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துறதுக்காகத்தான் இதை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறார். எவ்வளவு ஒரு அழகான விளக்கம் பார்த்தீங்களா? அது குறித்து நம்ம இந்த காலையில் பார்க்க போறோம். முதல்ல தண்ணி எதுக்குமே கட்டணம் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கட்டணம் கிடையாது, விவசாயத்துக்கு கட்டணம் கிடையாது. ஆற்றுல போகிற தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இருந்தோம், கிணறு வெட்டி தண்ணி எடுத்தோம், ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுத்தோம், ஏரிகளில் குளங்களை பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இணைப்புகள் கொடுத்தாங்க. வீட்டுக்கு கொடுத்த தண்ணீருக்கான அந்த இணைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் ஊராட்சி மன்றங்கள்ல வசூல் பண்ணாங்க. இப்போ நகராட்சியிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் மாட்டியாச்சு. இப்போ எல்லா ஊராட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே அந்த ப்ளூ கலர் ஓஸ் கொண்ட மீட்டர் எவ்வளவு தண்ணி எடுக்கிறோமோ அவ்வளவு. அப்போ இது விவசாயத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக கழகத்துடைய ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசாங்கம் தண்ணீரை ஒரு வணிக பண்டமாக, வணிக பொருளாகத்தான் பார்க்கணும். அதை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை இருக்கு. அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அப்போ நம்ம வீட்டுக்கு அரசுகள் கொடுக்குற தண்ணி வரி வாங்கிறது போய் இப்போ லிட்டர் கணக்கில் அளந்து டேக்ஸ் போட போறாங்க. அப்போ நம்ம ஏரிகள், குளங்கள், பெரிய பெரிய அணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிநீர் வடிகால் வாரியத்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு சூயஸ் நிறுவனம் அதுகிட்ட வித்துட்டாங்க. அவிய அணையிலிருந்து தண்ணி எடுப்பாங்க, மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க, கட்டணத்தை வசூலிச்சுட்டே இருப்பாங்க, கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. கூடுதலாக எவ்வளோ வேணாலும் அவங்க சௌரியத்துக்கு ஏற்றிக்கலாம். மக்கள் கிணறு வைக்கக்கூடாது, போர் வச்சிருக்க கூடாது, மழை தண்ணி கூட பிடிச்சிக்கூடாது கண்டிஷன்லாம் நிறைய போட போறாங்க. ஆக இப்போ அந்த குடி தண்ணீருக்கு வந்த அந்த கட்டுப்பாடுகள் எவ்வளோ மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கட்டுப்பாடுகள் அவரு நம்ம இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கிறோமா? தண்ணிக்கு போய் எவனாச்சும் வரி போடுவானா? தண்ணி போய் காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டோம். 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இதே போலத்தான் 2002 நேஷனல் வாட்டர் ஃப்ரேம் ஒர்க் மசோதா அப்படின்னு சொல்லி 2002 ஒன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டு அதை எதிர்ப்பு காரணமா சட்டமாக்க முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஃபீனே ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுல வேளாண்மைக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லா பயன்பாடும் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினா கட்டணம் செலுத்தணும்னு அரசாங்கத்தோட விதி இருக்குது. யோசிச்சு பாருங்க. முதல்ல குடிநீருக்கு வந்துச்சு, தொழிற்சாலைகளுக்கு வந்துச்சு. அடுத்து 2002 ஒரு மசோதா கொண்டு தான் நிறைவேறல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 விவசாயத்தை தவிர இது எல்லாத்துக்கும் கட்டணம் செலுத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ விவசாயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, நாம உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் குடிநீரை சந்தை மதிப்புல நமக்கெல்லாம் விற்பதற்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி, விவசாயத்துக்கு தண்ணி நம்ம எடுக்கிறோமே, எல்லாரும் வரி கட்டுறாங்களே, அப்பயே நான் வரி கட்டக்கூடாதுன்னு நினைச்சா, இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறோம். 140 கோடி மக்களுக்கான உணவுப் பொருள் உற்பத்திக்கு ஆற்று நீர் போக, ஏரி நீர் போக, மழை நீர் போக, நிலத்தடி நீரை எடுக்காம இன்னைக்கு விவசாயமே பண்ண முடியாது. நிலத்தடி நீர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் தடை போட்டுருச்சு அப்படின்னா இந்தியாவில் உணவு உற்பத்தியே இருக்காது. கடுமையான பஞ்சத்தை நோக்கி போயிடும். அவ்வளவு மோசமான சூழல். அதேபோல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆற்று நீர், நிலத்தடி நீர் ஆகிய இரண்டிற்கும் வரி விதிக்கும் முயற்சியில் நீண்ட காலமாக மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவில் விவசாயிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ள காரணத்தால் இந்த முயற்சி ஒவ்வொரு முறையும் முறியடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டு உள்ளதற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்து உள்ளார். இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்க இப்போ மழை பெய்யுது, ஏரிகளை தண்ணி சேமிக்கிறாங்க, அணைகளை தண்ணி சேமிக்கிறாங்க. அதுல அந்த கால்வாய் வழியே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தண்ணி நேரடி நிலத்துக்கு வந்துடுது. இந்த வசதி இல்லாத விவசாயிகள் எங்க போவாங்க? ஆறு இல்லை, ஏரி இல்லை, குளம் இல்லை, நிலத்தடி நீர் இல்லைன்னா என்ன போவாங்க? அவங்க கிணறு வெட்டி ஆகணும், போர் போட்டாகும்.
அப்போ ஒரு விவசாயிக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் தண்ணி ஆற்றிலிருந்து ஏரியிலிருந்து வந்துடுது. இன்னொரு தரப்பு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தடி நீர் எடுக்கிற கிணறு வெட்டுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, ஆழ்வாய் கிணறுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பெரிய பாகுபாடு போயிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு இந்த நிலத்தடி நீரை நாம் எடுத்து பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் வச்சிருக்கிற கட்டணம் என்பது இந்தியாவில் விவசாயிகளை மிக கடுமையாக சுரண்டக்கூடியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யற பொருளுக்கு விலை கிடைக்கல, தொடர்ச்சியான கஷ்டம் நஷ்டம், கடனை திருப்பி கட்ட முடியல, பயிர் கடனும் கட்ட முடியல. இந்த மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேறிடணும், அரசாங்கம் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு விலை கொடுக்க கூடாது, விலை கொடுத்தா லாபம் வந்துடும், லாபம் தான் பணக்காரன் ஆயிடுவான், விவசாயத்தை விட்டு போக மாட்டான். அதில் என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா விலை கொடுக்கறது இல்லை. தினசரி செய்தித்தாள் எடுத்து பாருங்க, ஒன்று மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு விவசாயிகளுக்கு பிரச்சனை கொடுக்கும், இன்னொன்று மாநில அரசாங்கம் கொடுக்கும். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு பொருள் உற்பத்தி ஒன்று, எல்லா பொருள் நஷ்டம். ஏன்னா பருவத்துல உற்பத்தியை வரும்போது கூட நேரடியாக உற்பத்தி குவிது, இழப்பு. ஆக தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்கிறது, நஷ்டத்திலேயே வச்சிருக்கிறது, கஷ்டத்திலேயே வச்சிருக்கிறது. கடைசியா ஒரு இடத்துல விட்டு வச்சிருந்தாங்க, தண்ணிக்கு கணக்கு போட போறது, எப்படா போட போறேன்னு நினைச்சாங்க, இப்ப அதுக்கு வந்தாச்சு. ஆக ஒட்டு மொத்தமாக விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்கிற கொள்கையில உச்சகட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசு கையில் எடுத்திருக்குது. அதுக்கு 22 திட்டங்களை பேரை வச்சு சொல்றாங்க. இதுக்கு மாநில அரசுகளோடு சேர்ந்து கலந்தாலோசனை அமல்படுத்த போறதா சொல்றாங்க. வேளாண்மை என்பது மாநில அரசாங்கத்தோட பட்டியல் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இந்த வேலை எதுக்கு செய்யுது நான் கேட்கிறேன். ஆக இந்த வேலை என்பது இவங்க அப்படியே ஒட்டுமொத்த வேளாண்மையையும் கார்பரேட் நிறுவனங்கள், பில்கேட்ஸ் இந்தியாவில் பிரதமர்கிட்ட பேசிட்டு இருக்கார், எனக்கு 2 லட்சம் ஏக்கர் நிலம் வேணும், இந்த மலையை கொடுத்துருங்க, அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தை கொடுத்துருங்க அவர் பேசிட்டு இருக்கிறார். தொடர்ச்சியாக பிரதமர் சந்திச்சுட்டே இருக்கார், வலியுறுத்திட்டே இருக்கிறார். விவசாய உற்பத்தியில எங்களை போன்ற கார்பரேட்டுகளை நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கார். ஆக இப்ப என்ன உங்களுக்கு புரிய வருதுன்னா, நம்மளையே நம்ம நிலத்தை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓட வச்சுட்டு அதைய கார்பரேட் நிறுவனத்தை கொடுத்துட்டு அவியலுக்கு அப்புறம் அரசு மானியங்களை பல லட்சம் கோடிகள் கொடுக்கும் ஒரு உணவு உற்பத்திக்கு. அதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு பொருள் கொண்டு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய குடோன் இருக்கும், பொருளை மதிப்பு கூட்டுவாங்க, கொண்டு மக்களுக்கு வச்சு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு சந்தைப்படுத்துவாங்க. உணவுப் பொருள் இதில் பங்கு சந்தையில பட்டியலிடப்படும், தேவை அளிப்பின் அடிப்படையில் விலைகள் தீர்மானிக்கப்படும். தினசரி பார்த்தீங்கன்னா விலை பல மடங்கு ஏறும் இறங்கும். எந்த நிறுவனமும் நஷ்டத்துக்கு பொருளை விற்காது. இப்போ மக்களுக்கு என்ன ஆகும், நிறுவனங்கள் 10 நிறுவனம் 20 நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனங்கள் கூட்டணி வச்சுக்குவாங்க, அவங்க வைக்கிறது தான் விலை. இன்னைக்கு விவசாயிட்டு இருக்கிற போய் உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம், தானிய சந்தையில் போய் தானியம் வாங்கிட்டு வந்துடலாம், சின்ன சின்ன ரைஸ் மில்ல அரிசி வாங்கிட்டு வந்துடலாம். விவசாய பொருள் மட்டும் உணவு பொருள் மட்டும் விளையாடாம அரசாங்கம் பார்த்துக்கான இதே நிறுவனங்கள்கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் விலை. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு கட்டு கீரை இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் எவ்வளோ கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லை. நாளைக்கு ஒட்டுமொத்த பொருளுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா நிலைமை என்னவாகும்? ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மாபெரும் சந்தையான இந்திய உணவு சந்தையை நிறுவனங்கள் கைப்பற்றுவதற்காக, இந்த விவசாயத்தை நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்காக, இந்த மக்களை சுரண்டுவதற்காக, இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை தான் அதிகமாக பாதிக்குது. விவசாயிகளை விட இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள். நம்ம நாட்டில் விவசாயிகள் அதிக அளவு இருக்குல்ல, அவங்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட போறாங்க. ஆக இந்த உணவு சந்தையை அவர்கள் கையில் எடுப்பதற்காக, மக்களை அதிக அளவில் சுரண்டுவதற்காகத்தான் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக கொண்டு வந்து இன்னைக்கு தண்ணீருக்கு, நிலத்தடி நீருக்கு, விவசாயிகள் பயன்படுகிற தண்ணீருக்கு வரி போடுவதான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இந்த வேலையை மட்டும் நம்ம அனுமதிச்சோம்னா விவசாயிகள் யோசிக்காம விவசாயத்தை வெளியேற வைத்து விடுவார்கள். எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனே பிரதமர்கள் தலையிட்டு உடனே அந்த அறிவிப்பை திரும்ப பெற வைக்கணும், அதை ரத்து செய்யணும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் விவசாயம் தொடர்ச்சியான நஷ்டத்தில் இருக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகள், திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெற்ற கடனையும் விவசாயிகளால் செலுத்த முடியவில்லை. ஆனால் இன்னொரு புறம் கடந்த 12 ஆண்டுகளில் 16.35 லட்சம் கோடி பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நஷ்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட மத்திய அரசு கடன் தள்ளுபடி செய்யவில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு லாபகரமான விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்வேன் என்றுதான் அளித்த வாக்குறுதியையும் பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விவசாயத்தை பெரு நிறுவனங்களிடம் ஒப்படைத்து அதன் மூலமாக 140 கோடி மக்களின் உணவுப் பொருட்களை பங்கு சந்தையில் பட்டியலிட்டு
சூதாடுவதற்கும் மக்களை அதிக அளவில் சுரண்டுவதற்கும் மட்டுமே திட்டமிட்டு வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டு உள்ளனர். எனவே உடனடியாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் தலையிட்டு இந்த அறிவிப்பை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி போன்றோர் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.